இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சன் டைரக்ட்ல எடிட் ஆன சேனல்லாம் எப்படி ரெக்கவரி பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களே திடீர்னு டிவி ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணும்போது நிறைய சேனல் வந்து இரேஸ் ஆயிருக்கும். அதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் கோளாறா இருக்கலாம். அப்படி இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிஸ்டம் கோளாறா இருக்கலாம். இப்படி கோளாறு ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இரேஸ் ஆயிரும். இரேஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிவி ஷோரூம்லையோ இல்லை ஏதாவது ஒரு கடையிலே கொடுத்து சரி பண்ண பார்ப்பீங்க. அப்படி சரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து காஸ்ட் ஆகும். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் ஆகாது. நீங்கள் ஈஸியாக உங்கள் சேனலை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்க சன் டைரக்ட் ரிமோட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, டேரெக்டாக 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு 4 டிஜிட் கோடு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிஜிட் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஜீரோ என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் வந்து ரெக்கவரி ஆயிரும். நான் வழக்கம் போல டிவி ஆன் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சன் டைரக்ட் ரிசீவரில் இருக்க சேனல் எல்லாமே ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆச்சே தவிர எந்த ஒரு சேனலுமே ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஆப்ஷனை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ரிசீவர் வந்து எந்த ஒரு கடைக்குமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நீங்களே உங்கள் ரிமோட்லேயே வந்து எல்லாமே சேனலை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். வேணா நீங்களே பாருங்களேன், நான் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. நான் வந்து எப்போ ரிமோட்டில் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணனோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இரேஸ் ஆன சேனல்லாம் ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேனலும் அக்யூரேட்டாக கரெக்டாக டெலிட் ஆன சேனல்ஸ்லாம் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது.